கவலைப்படாதடா. பிரச்சனையை கொடுக்குற சாமி அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியும் காட்டும். Dubai Maple, Dubai Maple, welcome. சகோதரர், how are you? ஏய், இப்போ எதுக்குடா இங்க வந்த? இருக்கிற தலைவலி போதாதுன்னு நீ வேற. நான் உன் தலைக்கு ஹெல்மெட்டா இருப்பேனே தவிர ஒரு நாளும் வலியா இருக்க மாட்டேன். மினிஸ்டர் வீட்ல திருநெ கேஸ்ல 2 வருஷம் ஜெயில போட்டுருந்தாங்களே, 1 வருஷத்துல வந்துட்டியே, ஜெயில இருந்து தப்பிச்சிட்டியா? ஐயோ, ஜெயில தப்பிக்கிற அளவுக்கு நான் டெவலப் ஆகல. ஜெயில டீசெண்டா இருந்தனால அவங்களே பரவாயில்ல அமிச்சேன். டேய், இந்த ஹோட்டல்ல உனக்கும் பாதி பங்கு இருக்குடா. ஆனா உனக்கும் சேர்த்து நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு யார் உழைச்சாலும் பிடிக்காது. லைஃப்ல உழைக்காம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. உனக்கு எதனா டிப்ஸ் வேணா சொல்லு, நான் தரேன். யாரா இவன் டேமேஜா இருக்கான்? சார் டைம் என்ன சார்? பேட் டைம். தேங்க்யூ. டேய், என்கிட்ட வாங்கின காசை கொடுக்காத பத்தியோ இல்ல என்னை இப்படி தெருவா நாய் மாதிரி அலையுறத பத்தியோ கூட எனக்கு வருத்தம் இல்லடா. எல்லாரும் பார்த்தோன்னே ஈஸியா கண்டுபிடிக்கிறேன் கெட்டப்ப. தெரியாத மாதிரியே நீங்க 2 பேரும் நடிக்கிறீங்க பாருங்கடா. அதை தாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. அண்ணா நீங்களா? இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. நானே நம்பிட்டேன். வா, எங்கடா சீனு? உங்ககிட்ட பணத்தை வசூல் பண்ணாம நான் எங்கேயும் போக மாட்டேன். வாடா. ஏண்டா ஊர்ல இருக்க கடன் எல்லாம் கொடுக்குறீங்க, என்னை மாத்திரம் விட்டீங்களா? அடுத்தது உங்களுக்கு தானே, அதை விடுங்க. சரி, இந்த பேண்ட் எங்க? ரகு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நீங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருங்க, நான் போயிட்டு அப்புறமா வர்றேன். எங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவு செய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. எங்கடா வைரம்? அல்ல, வைரத்தை பத்தி எல்லாம் கூட தெரியாது. தெருவுலைக்கு போய் டைம் என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. எங்கடா சிரிக்கிறான்? சொன்ன திரும்பி பாரு முட்டா பையல. யாரடா திட்டுற? ஒன்னா தானே சொன்ன கூமிட்டேன். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஆளு பக்கமா இருக்கேன், கை மாத்திரம் பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வருது. யாருப்பா வெளியே நிக்கிறது? தள்ளி நில்லுப்பா. ஆமா, ஆளை பார்த்தா புதுசா இருக்கீங்க. யாரு நீங்க? அது மாப்பிள்ள. யாரு? வாத்தியார் தம்பியை பார்க்க வந்திருக்கீங்களா? என்னது மாப்பிள்ள வாத்தியாரா? ஆமாயா, வாத்தியார் தான். அப்படின்னா வாத்தியார் இப்ப எங்க பார்க்கலாம்? அவர் இந்நேரம் காந்தி மைதானத்துல இருப்பாரு. நல்ல வேலைப்பா, ஆயுதத்தை விட்டுட்டு வந்துட்டோமே நினைச்சேன். கடவுள் உங்க கூட இருக்கான். எப்படி? அவன் மாப்பிள்ள வாத்தியார்னு சொல்லிட்டு போனதை கவனிச்சில்ல? அதுக்கு உலகத்திலேயே ரொம்ப நல்லவங்க, சாந்தமானவங்க, நாம் அடிச்சா திருப்பி அடிக்காதவங்க 3 பேர் தான். அதுல நம்பர் 1 பிள்ளையார் கோயில் பூசாரி, 2 பழைய துணிக்கு பக்கெட் விற்கிறவன், 3 ஸ்கூல் வாத்தியார். காந்தி மைதானம் போய் மாப்பிள்ளைய பாத்துடலாமா? ஹலோ, வாத்தியார பார்க்கணும். பெரிய வாத்தியாரை பார்க்க வந்திருக்காங்க. தோல்ல கிடக்கல்ல, அவன் தான் மாப்பிள்ள வாத்தியார் போட்டிருக்கு. வாத்தியார என்ன பெரிய வாத்தியார பார்க்கணுமா? வாங்க. இவனுக்கு பெரிய வாத்தியார் தான், அவன் எப்படி இருப்பானோ? கூப்பிட்ட உடனே சடன் பிரேக் அடிக்கணும். சைக்கிளா ஓட்டிட்டு இருக்கிறேன், சண்டை போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் காணாம போயிடும். இப்ப எதுக்கு 10 நிமிஷத்துல உயிர் போற மாதிரி கத்தன? உங்களை பார்க்க வந்திருக்காரு. கூட்டத்தோட வந்தவங்களே குளிர் ஜோரத்தோட ஓடி இருக்காங்க. தம்பி ஒத்தையில வந்திருக்க, என்ன விஷயம்பா? ஒத்தையிலையா? என் பேரு சீனு. நீ சீனோ இல்ல ஆயா தலையில இருக்கிற பேனோ? அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. என்ன விஷயமா வந்திருக்க? மாதவி. மாதவி? மாதவியோட மாதவியோட ஃப்ரெண்டுங்க. வாத்தியாரே, அவனை பார்த்தா கல்யாணத்துல சண்டை போட வந்த மாதிரி இருக்கான். ஏன் திமுகலாம்? அவன் மூஞ்ச பார்த்தா சண்டை போட வந்த மாதிரி இருக்கிறான். கல்யாணத்துல சாத்துக்குடி போய் போட வந்த மாதிரி இருக்கிறான்.
தம்பி கையெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு, போய் கழுவிட்டு வந்துடுறேன். அந்த வெட்டுப்புலி மட்டும் ஒரிஜினல் கத்தியை வச்சுக்கிட்டு நமக்கெல்லாம் அட்டை கத்தியை கொடுத்துட்றான். அந்த நாய் கொடுக்குற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளோ வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. சே, என்ன பழப்படா இது. அப்புறம் வழக்கம் போல இன்னைக்கு எவனா ஒருத்தன் என்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருப்பீங்க. அவன் யாருன்னு முதல்ல போட்டு கொடுக்குறவனுக்கு 500 ரூபா கொடுப்பேன். அப்ப இன்னைக்கு நீ தான் என்னை பத்தி கேவலமா பேசியிருக்க. பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. அப்புறம் பயில்வானுங்களா, அறுப்புக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு 500 ரூபா பிரிச்சு எடுத்துங்க. நாளைக்கு லீவு போடாம வந்துரு, மான்கோம் போயிட்டு இருக்குது. அங்க போவான், ஏன் இங்க வந்த? டேய் மண்ட கசாயம், அவர் ஃப்ரெண்டை கட்டிக்கு போற மாப்பிள்ளனா நான் எப்படி இருக்கிறேன், எங்க 2 பேர் ஜோடி போறது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போக வந்திருப்பாரு. என்ன சரிதானே? ஆமாங்க. அப்ப சொல்லு, நான் எப்படி இருக்கிறேன் சொல்லுப்பா. எங்க ஜோடி போறது எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல பன்னிக்கறி. ஏன் 2 கொடுத்தா சாப்பிட மாட்டியா? ஹோட்டலுக்காரே சொல்றாருல, புது காம்பினேஷனு நல்லா இருக்கும். என்ன கரெக்டு தானே? என்ன பாக்குறீங்க ஹோட்டலுக்கார்? பரம்பரையா நம்ம குடும்பம் தான் இந்த ஊர்ல சேர்மேனு. இந்த தடவை நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். நம்ம சின்ன தீச்சட்டி. வாத்தியாரே நம்ம மோசம் போயிட்டோம். ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் உங்க மாமா தோட்டத்துக்கு போயிட்டாங்க. டேய், எங்க மாமன் கூப்பிட்டா எங்க அத்தையே போவாது. அப்புறம் எப்பறம் ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் போறாளுங்க? உங்க மாமா தோட்டத்துல பால் வருதா? என்னது, மாமன் தோட்டத்துல பால் வருதா? ஏன் பேய், எப்படி தோட்டத்துல பால் வருது? அது எப்படி வர பால் வருது? அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. ஏங்க இதுக்கெல்லாம் என்னங்க யோசனை? தண்ணி டேங்க்ல பால் பவுடர் கலந்துருப்பாங்க. இல்ல நோமா, ஹோட்டலுக்காருக்கு தெரிஞ்ச இந்த பால் பவுடர் மாதிரி கூட தெரிய மாட்டேது. நீ எல்லாம் பாஷா பாயிட்டு எப்படி தான் பாடி கடா இருந்தியோ. இதுல வேற சிங்க வேலைக்கு சேர்த்துக்கு ரெக்கமெண்டேஷன் வேற. போனோம் ஊர்வலம் மாதிரி எடுத்துட்டு வரானுங்க. என்ன மாப்பிள்ள நடுத்தருக்கு வந்துட்டீங்க? ஜீப்ல வந்தா நடுத்தெருல தான் வரணும். 4 வீட்டு உள்ள பூந்தா வர முடியும் பால்கார. உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. என் பொண்ணு உன் முறை பொண்ணு தானே? பேசாம மாதேவியை கட் பண்ணி விட்டுட்டு என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லு, தேர்தல்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். பொண்ணாடா பெத்து வச்சிருக்கிற, தாயபாசு தாவணி கட்டின மாதிரி இருக்கு. இத பாரு, என் பொண்ணை நீ கட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த தேர்தல்லையே நான் நிக்கிறேன். நீ பரம்பரையா ஜெயிச்சிட்டு இருக்க பதவி, நீ ஓன்னு சொல்லு, நான் விட்டு கொடுத்துறேன். டாய் டாய், விட்டு கொடுத்தா கட்டுப்பட மாட்டான்டா இந்த வெட்டுப்புலி. சிரிங்கடா சிரிங்க, பாக்குற இந்த கல்யாணம் எப்படி நடக்குது? இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கிறேன், மாதவியும் கட்டுறேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, ஒட்டு மொத்த மீசையும் வழிச்செடுக்கிறேன். குத்துறேன். டேய் போடா போடா, பாத்து ரெண்டா உன் கல்யாணம். மூஞ்செல்லாம் 3 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியல. போடா. என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? என்ன ஐடியா? உங்க ஊர்ல மொத்தம் எத்தனை பொம்பளைங்க இருக்காங்க? எண்ணி பார்த்துள்ள எலெக்ஷன் முடிஞ்சிடும். இதான் ஐடியாவா? ஏங்க உங்க ஊர்ல பொம்பளைங்க ஓட்டு ஜாஸ்தியா ஆம்பளைங்க ஓட்டு ஜாஸ்தியா? ஆம்பளைங்க ஓட்டு தான் ஜாஸ்தி. அப்பன்னா நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சாச்சு. எனது அருமை குடிமக்களே, அந்த வள்ளியோட தோட்டத்துல பால் தான் வந்தது. ஆனா என்னுடைய தோட்டத்துல வீரத்தின் அடையாளமா குலதெய்வத்தின் அருளால அல்ல குறையாத சாராயம் வருது. போய் புடிச்சு குடிங்கடா. போடா போடா. அடிச்சுக்காம மெதுவா 24 ஹவர்ஸ் சர்வீஸ் இருக்குது. நம்ம சாராயத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல நீங்க தண்ணியோ சோடாவோ மிக்ஸ் பண்ண வேணாம். ஆல்ரெடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கரெக்டான காம்பினேஷன்ல வருது. இது கூட எல்லாருக்கும் ஒரு ஊர்கா பாக்கெட்டும் கொடுக்குறோம். நக்கினே குடிங்கடா. என் மக்களே, என்னை மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா ஊர்ல இருக்கிற என்னுடைய எல்லா தோட்டத்திலையும் சாராயத்தை வர வைப்பேன். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இந்த பாஷாவா, அந்த ஆண்டனியா, இந்த வெட்டு புலியா, இல்ல அந்த செத்த எலியா, பாலா சரக்கா? திமுங்கலம், நீ என்ன பண்ற? நம்ம குடோன்ல இருக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நம்ம பண்ணை வீட்டுல வச்சிரு. சரி வாஜரா. பேயே, திமுங்கலம் பண்ணை வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரிங்க வாஜரா. மண்ட கசாயம், தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நீ நம்ம குடோன்லயே வச்சிரு. கிளம்பு சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே? இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் நீங்க வாங்க ஹோட்டலுக்கார. வாடா வெட்டுப்பிள்ளி, வா வா வா. இதுதான் என் வீர பரம்பரை. இதுவரைக்கும் நான் எதுலயுமே தோத்ததில்லை. நீ என் மானத்தை காப்பாத்தி எங்களுக்குள்ள ஒன்னாயிட்ட. தம்பிய சாப்பிட கூட்டிட்டு வாடா. போங்க. ஏங்க
இது இந்த தீப்பெட்டி விளம்பரத்துல வர விளம்பர படம் தானே? ஆமா, இதோ இருக்காரு. இவர் தான் எங்க கொள்ளு தாத்தா வெட்டு புலி. நாங்க வீர பரம்பரைன்றதுனால புலிப்பால் மட்டும்தான் குடிப்போம். ஒரு நாள் ஆம்பளை புலின்னு தெரியாம பால் கலந்து அது மடியை பிடிச்சி இழுத்தாரு பாருங்க. அது வெறுப்புல கடிக்க வந்தது. அப்ப அருவா எடுத்து வெட்டிட்டாரு. அதை அப்படியே படம் பிடிச்சோம். அப்புறம் அந்த தீப்பெட்டிக்காரங்க விளம்பரத்தை கேட்டாங்கன்னு நாங்க தான் ஃப்ரீயா கொடுத்து அனுப்பிட்டோம். ஓஹோ. அப்ப இது அங்க செத்து போச்சல ஆம்பளை புலி, அதோடைய பொண்டாட்டி புலி பழி வாங்குறதுக்காக வந்தது. எங்க தாத்தா பொம்பளை புலி எங்க அடிக்கிறதுன்னு மிஸ்ஸஸ் வெட்டு புலிகிட்ட முறத்தை கொடுத்து துரத்தி அடிக்க சொன்னாரு. இதை பத்தி பாட்டுலாம் வந்துருது. நான் அப்புறம் பாடி காட்டுறேன் வாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு எங்க தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. பேய் பிசாசே டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கோம். இந்த நேரத்தில் நீ என்ன பண்றீங்க? இல்லங்க, தூக்கம் இல்ல, அதான். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? மாதவியை கடத்த போறதானே தகவல் வந்திருக்கு. என்னது, மாதவியை 12 மணி கடத்த போறாங்களா? கடத்த போறாங்க தானே சொன்னேன். 12 மணி நான் சொல்லவே இல்லையே. இதுக்கே டென்ஷன் ஆயிட்டியே. கடத்த போறவன் யாருன்னு எனக்கு தெரியும். ஓட்டுகார், கட்டிக்கு போற நானே கம்முன்னு இருக்கேன். கல்யாணத்துல முயது வந்த நீங்க எவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க பயப்படுற அளவுக்கு கடத்த போறோம் பெரிய வஸ்தாது இல்ல. இந்த ஒரு ரூபாய் ஊதுவத்தி மருதமுத்து. ஏங்க, மருதமுத்து ஆளுங்க நம்ம வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய், உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். சந்தில மருதமுத்து ஆளுங்க 40 பேர் என்ன துரத்திட்டு வந்தாங்க சார். 40 பேரா? பாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. ஒரு நிமிஷம் வீட்டு வரலாம் போயிட்டு வந்துட்டான். ஏன் தெரியுங்களா? காலில் சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடங்குது, போட்டு வந்துட்டான். சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். ஏச்சி வாங்கடா. வெட்டுப்புலி சீக்கிரம் வாடா, கோயில்ல பூஜைக்கு நேரம் ஆகுது இல்ல. உன் பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம். உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம். நீ இல்லை என்றால் என்ன? என்ன அதுல தண்ணிக்குள்ள தம்மு குடிக்கும்போது கொடுக்குற சவுண்டா? காலையில் நின்று கொடுக்குறானுங்க. ஆமலே ஆமலே, தண்ணிக்குள்ள தம்மு குடிச்சது போதும், எந்திரிச்சு வாமா. ஆமலே 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 ஆமலே. டேய், மாதவி காண வாங்கடா. தெரியுமா? ஆமலே 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 ஆமலே. டேய், தெரியுங்கடா, எல்லாரும் சேர்ந்து தெரியுங்கடா. கடவுளே, என்ன பிடிச்சிட்டேன், அம்மா பிடிச்சிட்டேன். அட அட, நீங்களா? மலமாடு மலமாடு மலமாடு. அம்மா புடிச்சிட்டானா? போடா. ஆமலே, அம்மா கடிச்சிட்டாங்க. நீங்களா? டேய், நீங்க யாரும் தேட வேணாம், என்னையா தேட விடுங்கடா. போங்கடா போங்கடா. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்பாத்த வேணாம், நாங்களே காப்பாத்த. போ போ போ, கரைக்கு போடா. மாதவி, நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கிறேன். நீ சின்ன வயசா இருக்கும். நான் சின்னவ தான் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, புரிஞ்சுக்கோ மாமா, நீ விரும்புற பொண்ணை விட உன்னை விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஏன் அதை இப்படி சொல்ல? நீ விரும்புற பையனை விட உன்னை விரும்புற பையனை கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு எப்போ பார்த்தாலும் இதை சொல்லி ஏமாத்துறாளுங்க. வலு கட்டாயமா தாலி கட்டுங்க, ஓடி போவோம், நான் பாத்துக்கிறோம். ஓடி போவோம் பாத்துக்கிறீங்களா? டேய், இது குடும்பமா என்னடா? அப்போ என்ன வாத்தியாரே, எதுவும் பேசாம போறீங்க? முறை பொண்ணும் மொட்டை மாடியில காய வச்ச வத்தலும் ஒண்ணு. எப்போ எவன் தூக்கிட்டு போவானே தெரியாது.